இது எல்லா காலத்திலும் நடக்கிறது தான். அங்கீகரிக்கப்படாத வைத்தியர்கள் தான் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. மீடியாக்கள் போராட்டத்துக்கு நம்ம ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். ஒரு செய்தியை வெளியிடறதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். மீடியாக்கள் டிஆர்பி ரேட்டுக்காக பல பரபரப்பு செய்திகளை போடத்தான் செய்யும். அதில் நல்லது எது கெட்டது எதுங்கிறத சீர்தூக்கி பார்க்குற புத்தி உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஆங்கில மருத்துவத்தில் எடுத்தீங்கன்னா எந்த மருந்து எடுத்தீங்கனாலும் அது உள்ளார ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்டை பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது, எப்படி சாப்பிடணும், இதில் பின்விளைவுகள் என்ன இருக்குங்கிறது கொடுத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, இவங்க தான் சாப்பிடணுன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மருத்துவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். இப்போ இந்த யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டாக்டர் செய்யக்கூடிய சில விஷயங்களா இருக்கட்டும், அதை தாண்டி நிறைய விஷயங்களா இருக்கட்டும், மேக்ஸிமம் மக்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதான். எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு டாக்டரா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் சில சமயங்களில் இந்த மருந்து பிரமாதமான மருந்து, சாப்பிட்டா நல்லதுன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் ஒரு மாத்திரை குணம் ஆகுதுன்னாக்க ஒரு அன்னைக்கே நான் 4-5 மாத்திரை போட்டு உடனடியாக குணப்படுத்திக்கிட்டா என்னன்னு நினச்சிட்டு போகிறோம். அப்படி போட்டால் என்ன ஆகும்? இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது சார். இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கனாலே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஒரு அகாடமி மாதிரியே ஆரம்பிச்சு அது மூலியமா வெயிட் லாஸ் பண்ணுறது. விளம்பரத்தில் நான் அப்படி தான் போடுவேன். அது உங்கள் புத்தி. வணக்கம் சார். ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு யூடியூப்பில் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்து இறந்து போயிருக்காங்க. அவங்க தப்பான சில விஷயங்கள்லாம் சொன்னது மூலயமா தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாலாம் இப்போ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் 30 நாளில் வெயிட் லாஸ் பண்ணிடலாம், இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருக்கட்டும், இது சார்ந்த நிறைய விஷயங்கள் போடுறாங்க. அதை பற்றினா அவங்களுக்கு அறிவு இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறாங்க இல்லையா? ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லா காலத்திலும் நடக்கிறது தான். அங்கீகரிக்கப்படாத வைத்தியர்கள் தான் நிறையா விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் இலை, அந்த இலையை வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர் பெருசாக பண்ணார். என்னமோ இலை, போண்டாவுக்கு போடுற இலைன்னுவாங்க. அந்த இலையை போட்டுக்கிட்டு இதை சாப்பிட்டாக்கா தீராத வயதெல்லாம் தீருன்னார். இன்றைக்கி அவரையும் காணும், அந்த இலையும் காணும். இது மாதிரி காலகாலமாக வரும். சொல்கிறவன் சொல்லுவாம்மா, உங்கள் புத்தி எங்கே போச்சுங்கிறது தான் நம்ம கேள்வி. நான் ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்மலாம் பேசுவோம், இப்போ நிறைய பொய்களை பேசுவோம். நம்புறது நம்பாது உன் புத்தி எங்கே போச்சுங்கிறது தான் கேள்வி. அந்த தப்பான ஒரு செய்தி அந்த இது கொடுக்குதுன்னா வீட்டில் கேட்டுருக்கலாம், இல்லை வீட்டில் கேட்டுருக்கலாம், 10 பேர்த்துக்கிட்ட கேட்டுருக்கலாம். அதை கேட்டுக்கிட்டு அப்புறம் இது பண்ணிகிட்டு இருக்கலாம். அது இது எடுத்து சாப்பிடுதுன்னா அதை என்ன பண்ண முடியும்? இது அதான் யூடியூப்புங்கிறதுனால சொல்லிவிட்டீங்க. ஒரு பத்திரிக்கையில் வந்துருந்தது, பத்திரிக்கையில் வர்ற விளம்பரத்தை பார்த்து கூட அதை சாப்பிட்ருக்கலாம்ல. அதனால் மீடியாக்கள் டிஆர்பி ரேட்டுக்காக பல பரபரப்பு செய்திகளை போடத்தான் செய்யும். அதில் நல்லது எது கெட்டது எதுங்கிறத சீர்தூக்கி பார்க்குற புத்தி உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இதை ஆனால் இப்போ நான் யூடியூப்காரர்கள் மாத்திரம் இல்லை, பொதுவாக எல்லா சேனலில் மீடியாக்கள் போராட்டத்துக்குமே நம்ம ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். ஒரு செய்தியை வெளியிடறதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனால் என்ன பின் விளைவுகள் ஏற்படும். அப்படி பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம சொல்ல முடியாதும்மா. இப்போது உருளைக்கிழங்கு ஒரு அற்புதமான உணவு காய் அது ஒரு வெஜிடபிள், ஒரு காய். அந்த உருளைக்கிழங்குடைய நன்மைகள் ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்குது. ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? உருளைக்கிழங்கு எனக்கு வாயில் தொண்டையில் கொஞ்சம் லேசாக பட்டால் போதும், பயங்கரமாக வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவோம். எனக்கு உருளைக்கிழங்கு விஷயம், அதுக்காக எல்லாத்துக்கும் விஷயம் இல்லை. அது எனக்கு அலர்ஜி. அதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 4-5 தடவை படுத்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது. ஒவ்வொரு தடவையும் பார்த்தாவே உருளைக்கிழங்கு சாப்பிடும் போதெல்லாம் நான் படுத்துருக்கேன்னு தெரிஞ்சு அப்புறம் தான் இப்போ உருளைக்கிழங்கு நான் ஆச்சு 20 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு நான் கண்ணால் பார்த்தேன். அதனால் அதுக்காக உருளைக்கிழங்கு நீ தடை செய்ய முடியாது. இப்போ அவங்க சில ஒரு யூடியூப்பில் போடுறாங்கன்னாக்கா அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணி இப்போ அந்த பொருளை பயன்படுத்தினாங்க, மூஞ்சுக்கு பூசுற மாதிரி பயன்படுத்தினாங்க, உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி பயன்படுத்தினாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதில் என்ன நடக்கும், அதோட பின்விளைவுகள் என்ன ஆகுது. இப்போ மருந்துகள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீட்டு ஒன்று இருக்கும் உள்ளார். அந்த மருந்தை பற்றி விவரங்கள் பூரா இருக்கும். அலோபதி ஆங்கில மருத்துவத்தில் எடுத்திங்கன்னா எந்த மருந்து எடுத்தீங்கனாலும் அந்த டப்பாவில் எடுத்திங்கன்னா அது உள்ளார ஒரு சீட்டு இருக்கும். அந்த சீட்டை பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குது, எப்படி சாப்பிடணும், இதில் பின்விளைவுகள் என்ன இருக்குங்கிறதே கொடுத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, இவங்க தான் சாப்பிடணுன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இந்த மருத்துவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடை விதிக்கணும். அது அரசாங்கம் செய்யணும். அதை நம்ம செய்யறதில்ல. அதே சமயத்தில் யூடியூப் போன்றவர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஆள் ஒரு ஆள் ஏதோ கதை விடுறான், விளம்பரத்துக்காக நீங்கள் போட்டு விடலாம். போட்டு விட்டுட்டு நீங்கள்
அவங்களுக்கெல்லாம் இப்போ ஜோசியர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு பிரமாதமாக இருந்துக்கிறாங்க. இல்லைன்னாக்கா ஜோசியரை பிடிச்சி அடிக்க முடியுமா? அதை நம்பிக்கிட்டு நம்ம போக முடியுமா? ஒரு அனுமானம் தான். அவங்க பொது பலனை வச்சு சொல்கிறாங்க. அந்த ஜோசியத்தை உடனே ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி கும்பராசிக்கு இப்படி இருக்குதுன்றாங்க. கும்பராசிக்காரனுக்கு பூரா அது நடக்கணுங்கிறது இல்லை. கும்பராசியினுடைய பொது பலன் அது. அந்த கும்பராசியில் பிறந்தவனுடைய அந்த நேரத்தில் அவன் என்ன இதில் இருக்கிறான், எந்த திசையில் இருக்கிறான், எந்த புத்தியில் இருக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்து தான் அந்த பலனை நம்ம எடுத்துக்கணும். பொது பலனை சொல்கிறாங்க கும்பராசிக்காரர்கள் இப்படி இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நம்பிக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியாது. நீங்கள் வந்து உங்களுடைய ராசி, லக்னம், அப்புறம் வந்து எந்த திசையில் இருக்கிறீங்க, உங்கள் இதெல்லாம் எல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ஜோசியத்தை நம்பணும். இதை நம்பி நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்கள் கேஸ் போட முடியாது. அதே மாதிரி நமக்கும் நம்ம மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்க எங்களுக்கும் பொறுப்பு இருக்கணும். நீங்கள் சாமர்த்தியமாக தப்பிச்சுக்கிறீங்க, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறீங்க, பேசுகிற வந்தாண்டா குற்றவாளின்னுறீங்க. அதை எப்படி நீங்கள் உங்கள் மேலே எதுவுமே ஆக்ஷன் இல்லாமல் பண்ணிக்கிறீங்க? அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த டிஸ்க்ளைமருங்கிறத போட்டாவே நான்லாம் பேசக்கூடாது. நான் கான்ட்ரோவர்சியலாக பேசுகிற ஆள் தான். அதனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோன்னா யூடியூப்காரர்களும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் பண்ணலன்னாக்கா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து இது வந்துடும், தடை போடுறதுக்கான சட்டங்களை நிறைவேற்றுருவாங்க. இப்போ இந்த யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த பிரசவம் கூட வந்து யூடியூப்லேயே வந்துடுது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு டாக்டர் செய்யக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், மேக்ஸிமம் மக்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதான். தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது யூடியூப்பில் அவங்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு அந்த பிரச்சனையை அடிப்படையாக வச்சு வரப்போ எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்த்ததுக்கான பலனை வந்து அவங்க அடைகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஒரு டாக்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதில் வந்து சில விஷயங்கள் சில கேன்சரை பற்றியெல்லாம் கேட்குறீங்கம்மா. கேட்கும்போது நாங்கள் வந்து கேன்சர் வந்து உயிருக்கு ஆபத்தான நோய் நாங்கள் சொல்கிறோம். அப்படி சொன்ன உடனே நான் ஒரு நோயை பற்றி என்னை கேட்டபோது நான் சொல்லிவிட்டேன். அது யாரோ ஒரு பிரபலமான மனிதருடைய மகனுக்கு அந்த நோய் இருந்திருக்கு. உடனே அந்த ஆள் வந்து மீட்டிங் போட்டு என்னை பற்றி கண்ணாபின்னாலும் எல்லா இடத்துலையும் போட்டு சொந்தக்கார பையனையே காப்பாற்றுறதுக்கு யோகியத்தில் தான் இவன் என்னை பற்றி பேசுகிற மாதிரி இஷ்டத்துக்கு பேசினார். நான் நோயை பற்றி தான் சொன்னேன். அவர் மகனுக்கு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் தான் தெரிஞ்சது. நோயை பற்றி சொன்னால் கூட அது இவ்வளோ விவரம் தெரிஞ்சதா நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆசாமி அந்த ஆளே இப்படி நினைக்கிறான்னா பாமர மக்கள் இப்படி நினைப்பாங்க. அதனால இப்போ நோயை பற்றி என்ன கேட்டால் நான் சொல்கிறது இல்லைன்னு அதிகமாக எப்படியோ கட்டுப்பாங்க, எனக்கு என்ன வந்ததுன்னு போகிறோம். ஏன்னா தவறான முறையில் இன்டர்பிரேட் ஆகும். ஒரு நோயாளிக்கு அந்த நோயை வந்து காப்பாற்ற முடியாதுங்கிற தகவலை நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா அனாவசியமான போலித்தனமான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து இசிஜி எல்லாம் எடுக்கிறோம் ஹார்ட்டுக்கு. இசிஜி வந்து நார்மல் கொடுக்குறோம். அப்போ எடுத்த போது நார்மலாக இருக்குது ஹார்ட், அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தைரியமாக போயிட முடியாது. ஏன்னா போகும்போது ஹார்ட் அட்டாக் வரலாம். இசிஜி எடுத்து முடிச்சுட்டு நடந்து போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து விழுவணும். அதனால தான் நான் சொல்கிறோம், இது இப்போ இசிஜி எடுக்கும்போது இஸ் ஆல் ரைட், ஹார்ட் இஸ் ஓகே. ஹார்ட்டுக்கு எந்த நேரத்துலையும் வந்து நர்வஸ் டிஸ்டர்பன்ஸு, இந்த டிஸ்டர்பன்ஸு, சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எது வந்தாலும் ஹார்ட் பாதிக்கப்படலாம், அது உடனே நின்று போகலாம். இதெல்லாம் இந்த எச்சரிக்கை கொடுக்கும்போது இப்படி சொன்னதெல்லாம் நான் பயந்துக்கிட்டு செத்தேன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. அதான் நான் மெடிக்கல் டேர்ம் இதை சொல்கிறேன், மருத்துவ உண்மைகளை சொல்கிறேன். ஜாக்கிரதையாக இருந்துங்கிறான். சில போலித்தனமான எண்ணத்தில் இருந்து ஏமாந்துடாதீங்கிறதுக்காக சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பெண்ணுடைய சாவுக்கு என்ன காரணம்னா தன்னுடைய அஜாக்கிரதை. இதை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் சில சமயங்களில் வந்து இந்த மருந்து வந்து பிரமாதமான மருந்து, சாப்பிட்டா நல்லதுன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ஒரு மாத்திரை குணம் ஆகுதுன்னாக்க ஒரு அன்றைக்கே நான் 4-5 மாத்திரை போட்டு உடனடியாக குணப்படுத்திக்கிட்டா என்னன்னு நினச்சிட்டு போகிறோம். ஒரு மாத்திரையை சரிப்படுத்துன்னா 10 மாத்திரை சாப்பிட்டோம்னா அப்படி போட்டால் என்ன ஆகும்? சரி, இப்போ இந்த யூடியூப்பில் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மற்ற விஷயங்கள்லாம் வேறு. ஆனால் இந்த மருத்துவ குணங்களை பற்றியோ இல்லைனா ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்றீங்க அதனால் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நடக்கிற எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான மக்கள் வந்து இந்த போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கவர்மெண்ட் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இது தான். யூடியூப்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி மருத்துவ விஷயங்கள்லாம் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணணும். அதனால தான் சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்களே கேட்டிருக்கீங்க, இது வந்து நான் படித்து முடித்து நான் இது பண்ணுறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. அதை வந்து ஒரு 5 நிமிஷம் கேள்வி பதில் நான் விளக்கம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறோம். சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. இப்போ எய்ட்ஸு சமயத்தில் நோய் வந்தபோது ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட விளம்பரம் எப்படி போட்டோம்னா, மண்டை ஓடு போட்டு 2 எலும்பு போட்டுட்டு எய்ட்ஸ் நோயாளியினுடைய கதி இது தான் போட்டோம். அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிடிச்சிட்டாங்களே, நான் என்ன தான் பிடிச்சான். பிடிச்சி இப்படி பயமுறுத்தினா என்ன ஆகுறது, வாழ்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்கறதுக்கு நீ பண்ண. நான் சொன்னேன், பயமுறுத்தாமல் வேலை நடக்காது. ஒரு நோயை பற்றி பயமுறுத்தினா தான் வேலை நடக்கும். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா ஏன் பயப்படுறாங்க? மற்ற எந்த இதுக்கும் பயப்படாதவங்க ஹார்ட்டுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா செத்து போயிடுவான். மற்றதில் சான்ஸ் இருக்குது. இதில் சாவுங்கிறது
நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் நம்ம ஹார்ட் அட்டாக்கை பற்றி சீரியஸாக சொல்கிறோம். மற்ற உடலில் வந்து பார்த்துக்கிற டாக்டருங்களுக்கு இல்லாத மரியாதை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் தான் உண்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் எதாச்சுன்னா உயிருக்கு ஆபத்து, உயிரில் இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிற அளவுக்கு அந்த பகுதிகள்லாம் அவ்வளோ முக்கியமானது. அதை வச்சு தான் இப்போ என்னுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவார்னா, நமக்கு ஒரு வியாதி வந்து பாப்புலர் ஆகணும்னா அந்த வியாதி வந்து பல பேர் இறக்கணும். இறந்தால் தான் அதுக்கு மரியாதை. இப்போ கொரோனா வந்தது, இறக்க ஆரம்பித்தாங்க. இறக்க ஆரம்பித்த தான் இப்போ பிரபலங்கள் பல பேர் இறந்தாங்க. அப்போ தான் அதனால தான் கொரோனா வந்து அவ்வளோ வேகமாக எல்லாத்துக்கிட்டையும் இதாச்சு. பார்த்தீங்கன்னா விவேக் பண்ணணும், தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா விவேக், வசந்த் இது போல் பெரிய பெரிய ஆட்கள்லாம், பெரிய நடிகர்கள்லாம், பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் அமித்ஷாவே படுத்துட்டார். அதில் தான் அந்த பதஞ்சலி கல்யாணம். பதஞ்சலி அந்த முனிவு அந்த ஆளே போய் எய்ம்ஸில் படுத்துட்டாங்க. அதனால தான் பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். ஐயோ இது பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தல் இருந்தால் தான் அந்த நோய்க்கு மரியாதை கிடைக்கும். அதனால் அதாவது இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கறதுக்கு கூட வந்து எங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த விளம்பரத்தையும் நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு எய்ட்ஸ் நோயாளிகள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கிறோம். என்ன பேச சொன்னாங்க அதை பற்றி அந்த இது பண்ணும்போது, அப்போ தூர்தர்ஷன் தான் பெருசாக இருந்தது. தூர்தர்ஷன் தான் நான் பேசும்போது சொன்னேன், பயமுறுத்தி தான் சில காரியங்களை நாங்கள் சாதிக்கணும். அதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, பாரத போர் நடக்குது. பாரத போர் நடக்கும்போது அர்ஜுனை வந்து நிற்கிறான், வில்லை வச்சுக்கிட்டு நிற்கிறான். கிருஷ்ணன் தான் அவனுக்கு தேர் ஓட்டுறவனா உட்காந்துருக்கான். எழுத்து அப்படி பார்த்தாக்கா அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியார், பெரியப்பா மகனுக்கு துரியோதனை, அவன் எல்லாம் அண்ணன் தம்பிங்க, விதுரர், எது பெரிய பெரிய ஆட்கள்லாம், சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சொந்தக்காரர்கள் பூரா நிற்கிறாங்க எழுத்து. அப்படி சொல்கிறேன், யாரையும் ஏற்று போராடுறேன்னு பார்த்தா என் ஆசிரியர்லேருந்து என் பெரியப்பா பசங்கள்லேருந்து எல்லாத்தையும் சொந்தத்துக்கு நான் போராடிட்டு இருந்தால் என்னடா அர்த்தம்? மாட்டேன்னு சொல்லிட்டு வில்ல கீழே போட்டான். கிருஷ்ணன் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், பகவத்கீதையெல்லாம் சொல்கிறான், ஒன்றும் நடக்கலை. விஸ்வரூபம் எடுக்கிறான், அர்ஜுனா என்னை பார் அப்படிங்கிறான். பார்த்தாக்கா விஷ்ணுவனுடைய அவதாரம் நான் சொல்கிற சண்டைக்கு போகணும். அந்த உருவத்தை இதையும் பார்த்துட்டு பயந்து போய் தான் பயமுறுத்தி தான் மகாபாரத போகிற நடக்குது. கிருஷ்ணன் ஒரு விஸ்வரூபம் எடுத்து பயமுறுத்தி தான். அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பயமுறுத்தி தான் ஆகும். இல்லாட்டி நான் சொன்னேன், இப்போ ஐரோப்பாவில் வந்து நீங்கள் ஐரோப்பா, அமெரிக்கா அந்த போன்ற இடங்கள்லாம் சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க. இங்கே வந்து அவங்க கிடக்கலான்ட்டு போவாங்க. இங்கே முதல்ல நாங்கள் வந்து இனிஷியலாக ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஒரு பயமுறுத்தல் உண்டாக்கிடுவோம். அதுக்கு பிறகு அவங்க கேட்க வந்ததுக்கு பிறகு நாங்கள் விஷயத்த சொல்லுவோம். அதனால் இந்த விஷயத்தில் எங்ககிட்ட தலையிடாதீங்க, அதை கேட்டுக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் பல பயமுறுத்தல்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பயமுறுத்தி தான் எய்ட்ஸ் நோயை பரப்பிட்டு. அது மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வைத்தியங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ குறிப்பாக இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரியான ஒரு டாக்டருடைய அவங்களுடைய கன்சல்டன்சி இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஜிம்முக்கு போயிட்டு அங்கே சரியான கைட்லைன்ஸ் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் டாக்டருடைய அறிவுரை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் அட்வைஸ் வாங்கிக்கணுமா? இப்போ ஒரு புனித் ராஜ்குமார் எவ்வளோ சின்ன வயசில் இறந்து போனால் அந்த பார்த்தீங்கல்ல, தேவையில்லாத எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணான். அதால் பண்ணுற எக்ஸசைஸை பார்த்தா பயமாக இருந்தது. அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இறந்து போட்டார். அதை அந்த ஜிம் மாஸ்டர் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லியிருக்கணும். இஷ்டத்துக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. யோகாவுக்கு வந்து என்னன்னாக்கா, சில யோகாவெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் மருத்துவ ஆலோசனை இப்போ வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும். எல்லா யோகாவும் நீங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. இப்போ யார் ஃபாலோ பண்ணுறா? இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது சார், இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கனாலே வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஒரு அகாடமி மாதிரியே வந்து ஆரம்பிச்சு அது மூலிமா வெயிட் லாஸ் பண்ணுறது விளம்பரத்தில் நான் அப்படி தான்மா போடுவேன். இந்த எண்ணெயை பூச்சினா தலைமுடி கருத்து விடும்னு சொல்லி விளம்பரம் போடுவாங்க. அது உங்கள் புத்தி எங்கே போச்சு? எத்தனை பேர் அதான் ஒரு இது மருந்து போட்டாங்க, வழுக்கு தலையெல்லாம் தலைமுடி வளரும். இதை பிரேசில் நாட்டில் இந்த இது தயாரிக்கப்பட்ட எண்ணெய்ன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோ போட்டாங்க, பிரேசில் நாட்டில் இருக்கிற வழுக்கு தலை இவெல்லாம் யூஸ் பண்ணலையாடான்னு கேட்டாங்க. அந்த கம்பெனியை போயிடுச்சு, காலி ஆகிடுச்சு. எதுவாக இருந்தாலும் எவன் சொன்னாலும் எப்பொருள் யார் கேட்பணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருக்குது, அவ்வளோதான். ஓகே சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.